லஞ்ச் ஹோட்டல் ஜபா. ஏய் சஜினி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது வேற ஒன்றும் இல்லை ஜெய்னேஷ். இப்போதான் லஞ்சுக்கு நல்ல ஊடாம் சம்பளம் வச்சு அமுக்குனேன். அடுத்த சீன் வேற ஃபேஸ் டு ஃபேஸாக இருக்க போகுதா கொஞ்சம். ஓ, வாய் நார் தான் பாக்குறீங்களா? ஏன் கத்தி சொல்றீங்க? ஸோ எம்பரசிங். இதுல என்ன எம்பாரசிங்? எல்லாம் நேச்சர் தானே. இன்னும் என் மான மரியாதைலாம் என்ன ஆகுறது? இப்ப மட்டும் வணக்கம் ரசிகர்களே, இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். பலரையும் பாதிக்கும் பிரச்சனைகளை பற்றி நாங்கள் பார்த்தீங்களா, நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என்னுடைய சக படைப்பாளர் காணும். இதுதான் சொல்றது, யார் லேட்டாக வராங்கன்னு முக்கியம் இல்லைங்க, செட்டுக்கு யார் வரா. ஷாமினி கொஞ்ச நேரம் வரலன்னு ஆரம்பிச்சிருக்கீங்களே. இல்லை உங்களுக்கு பெருமையாக பேசிக்கிட்டு இருந்தேன். என்னது டூத் பிரஷ் செட்? ஆமா கார்த்தி, இதுக்கு முன்னாடி தானே இப்போ டின்னர் சாப்பிட்டோம். ஆமா, நிகழ்ச்சி ஆரம்பிக்கணும்னா பல்லெல்லாம் தொலைக்கிட்டு தானே வரணும். ஐயா, நீங்க என்ன டின்னர் சாப்பிட்டுட்டு பல் விளக்குறீங்க? ராத்திரி வீட்டுக்கு போறதும் பல் விளக்கலாமே. ஒவ்வொரு முறையும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பல் துலக்கணும்னு பிரைமரி ஸ்கூல்ல கத்து கொடுத்துருக்காங்க தானே. ஐயோ ஷாமினி, அது அறியாத வயசு, அப்ப கத்து கொடுத்தாங்க. இப்போமா அதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது. காலையில ஒரு தடவை விளக்கணும், அப்புறம் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி விளக்கணும், அவ்வளவுதான். நீங்க என்னன்னா பாருங்க, அடுத்து 2 பேரை கூப்பிட போறேன், அவங்களுக்கும் அந்த பழக்கம் தான் இருக்கும். இதோ ஜெய் நேஷ் சஜினி. எனக்கும் ஷாமினிக்கும் என்ன ஒரு வாக்குவாதம்னா, ஒவ்வொரு தடவை ஷாமினி சாப்பிட்டதுக்கு அப்புறம் பல் விளக்குவாங்களாம். ஆனா நான் காலையில ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை. அதுங்களா நான் சொல்லல, அவங்களுக்கு அதே பழக்கம். நீங்க எத்தனை முறை பல் விளக்குவீங்க? டிபெண்ட்ஸ். என்ன சில நாள் பல்லே விளக்க மாட்டீங்க, என்ன சொல்றீங்க? காலையில ஏஞ்சோட நம்ம பல்லு வளைக்கிறோம், அது கன்ஃபார்ம். ஓகே, இப்போ சம்டைம்ஸ் 2 வாட்டி வளர்க்கணும்னு ஆசைப்படும். ஆனால் இன்னும் நம்மளோட வாழ்க்கை தான் ரொம்ப பிஸியாக போயிட்டு இருக்கனால சான்ஸ் கிடைக்காது. இப்போ ஷூட்னு எடுத்துட்டிங்கன்னா சம்டைம் நான் எடுத்துகிட்டு போவேன் இந்த ப்ரஷ்ஷு. சரி வளைக்கிறோம் அங்கே சாப்பிட்டு, ஏன்னா இப்போ நடிக்க போகும்போது சிரிக்க ஏதாவது பல்ல ஏதாவது ஒட்டியிருக்கோம். ஸோ எடுத்துகிட்டு போய் அது வளர்க்குறது வழக்கமாக உண்டு. பட் ஃபாஸ்ட்டாக போணுச்சுன்னா நம்ம ஷூட் சீக்கிரம் அடுத்தது காலையில் ஒரு தடவை வளர்க்குறது. ஆமாம், அவ்வளோதான். ராத்திரி வளர்க்க மாட்டீங்க? ராத்திரி போன உடனே தூக்கம் வந்துருது, தூங்கிடுறீங்க. சஜினி? நானும் தான் ஆக்சுவலி காலையில வளர்க்கிருவேன். ராத்திரி டைம் இருக்கிறப்போ, ஒரு செல்ஃப் கேர் மூடுல இருக்கிறப்போ வளர்க்குவேன். இல்லாட்டி சாப்பிட உடனே நேரா பெட்டை பார்த்து தூங்கிடுது. நடுவுல நான் இப்போதான் ஃப்ளாஸ் தூக்கி வச்சிருக்கேன். பிகாஸ் சமயத்துல பல்லோட இடுக்குல சாப்பாடு ஏதாச்சும் மாட்டிக்கும். அப்ப அதெல்லாம் எடுத்து வாயை பிடிச்சிட்டு போயிருவேன். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு தடவை செய்யறாங்க. இது சில பேர் ஃப்ளாசிங் பண்றாங்க, மவுத் வாஷ்லாம் அதெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஆனா இதுக்கு மேல என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி வர செய்யாத சில காரணங்களால பல பிரச்சனைகளுக்கு போய் அது கொண்டு விட்டுருது. உதாரணத்துக்கு வாய் துர்நாற்றம். அதனால நிறைய பேர் இதை பத்தி பேசுறது கிடையாது. காரணம் ஒண்ணு தனக்கு இருக்குன்றதே அவங்களுக்கு தெரியாம போயிருது. 2வது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு டாபிக்கா இருக்கு. அவங்க சொன்ன மாதிரி வாய் துர்நாற்றம் நமக்கு இருக்குங்கிறது தெரிகிறது கொஞ்சம் கஷ்டம். சில நேரங்கள்ல பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சோ சொல்லாம இருப்போம். இந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? சஜினி சொல்லுங்க. செட்ல இருக்கும் பொழுது நம்ம நீண்ட நேரமா டயலாக்ஸ் பேசும்பொழுது அது சம்டைம்ஸ் your mouth gets dry. சோ அதுலயே வாய் துர்நாற்றம் வரலாம். சக நடிகர்கள் கூட அவங்க கிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கும். எனக்கே கூச்சமா இருக்கும். லைக் ஐயோ எப்படி சொல்றது, அவங்க சென்சிட்டிவா எடுத்துக்குவாங்களா இல்லையா பேசுறத வச்சு பார்க்கும்போது எத்தனையோ சந்தேகங்கள். நம்ம இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் பல்லு விளக்காம இருக்காங்க போல. அத நான் சொல்ல வரல. நான் சொல்ல வந்தது என்னன்னா, நிறைய சந்தேகங்கள் இருக்கு, நிறைய குழப்பங்கள் இருக்கு. இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, யாருக்குமே சரியான ருட்டீனோ இல்ல ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியல. அதனாலதான் விஷயம் தெரிஞ்ச ஒருத்தரை இன்னைக்கு நம்ம கூப்பிட்டுலாமா? கூப்பிடலாம் வாங்க. டாக்டர் நிஜாமுதீன் லத்தீப். இவர் ஒரு பல் மருத்துவர். வாய் துர்நாற்றம்னா என்ன, இது எதனால ஏற்படுது? வாய் துர்நாற்றம் அந்த காரணம் அந்த பாக்டீரியா, வாயில் இருக்கிற பாக்டீரியா 90% ஆஃப் த டைம் அந்த காரணத்தான் வருது. இந்த பாக்டீரியா என்ன சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் தான் நமக்கு அந்த வாய் துர்நாற்றம் வருது. ஸோ 90% ஆஃப் த டைம் நமக்கு அந்த வாயில் இருக்கிற கிருமியை தான் அந்த பிரச்சனை உண்டாக்குது. சில சமயம் நம்ம
மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் அந்த மூக்கிலேருந்து மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் போஸ்ட் நேசல் ட்ரிப்னு சொல்லுவோம் அல்லது வயிற்றுலேருந்து அந்த கேஸ்ட்ரிக் ரிஃப்ளக்ஸ் கூட இருக்குது. ஸோ சில சமயத்தில் வந்து நம்ம அந்த வாய் துர்நாற்றத்தை நம்ம வந்து லேசாக எடுத்துக்க கூடாது. நம்ம வந்து ஒரு டயபெட்டிஸ் அல்லது கிட்னி டிசீஸ், லிவர் டிசீஸ் இந்த மாதிரியான நோய்களுக்கு கூட அந்த தொடர்பு இருக்குது. இல்ல வாய் துர்நாற்றம் வந்தா அதுக்கான அறிகுறியா கூட அதை நம்ம எடுத்துக்கலாம் ஆமா, இல்லையா? நிச்சயமா. ஸோ டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த கிருமிகள், அந்த பாக்டீரியா அப்படிங்கிறது அது இயற்கையாகவே நம்ம வாயில் இருக்கிறதா இல்லை வேற காரணங்களால நம்ம வாய்க்குள்ள அது வரும்? ஆமாம், நம்ம வாயில் எல்லாருக்குமே வந்து அந்த பாக்டீரியா இருக்குது. ஆனால் ஒரு விதமான பாக்டீரியா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான பாக்டீரியா அதிகரித்து வந்தால் இந்த மாதிரியான சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம வாயில் வந்து துர்நாற்றம் வருகிறது. எதனால வந்து இந்த பாக்டீரியா வந்து கூடுதலாகுது? அதாவது சாப்பிட்ற உணவுலையா இல்லது நம்மளுடைய பல் வளர்க்குற பழக்கங்கள்னாலயா? நம்ம பல் விளக்குற விதம், நம்ம சாப்பிட்ற உணவு, நம்ம நிறையா மாமிசம் சாப்பிட்டா, அதிகமான காய்கறிகள் சாப்பிட்டோமா இல்லாமல் இருந்தால், தண்ணீர் நிறைய குடிக்காமல் இருந்தால், நம்ம வாயில் வந்து ரொம்ப ட்ராயாக இருந்தால் இந்த மாதிரியான இந்த வாய் துர்நாற்றம் வர வாய்ப்பு இருக்குது. சில பழக்க வழக்கங்கள் சிகரெட் ஸ்மோக்கிங், மது அருந்துதல் இதெல்லாம் கூட இருக்கலாம். நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து மவுத் ப்ரீதிங்னு நம்ம சொல்லுவோம். அவங்க வந்து மவுத் ப்ரீதிங் வாயால் வந்து சுவாசிக்கும் போது அந்த வாய் ரொம்ப ட்ராயாக வந்து அந்த சலைவா ப்ரொடக்ஷன் வந்து குறைந்து நமக்கு வந்து அந்த வாய் துர்நாற்றம் பிள்ளைங்களுக்கும் வரலாம். அப்படின்னா டாக்டர், நம்ம வாயில வந்து ஸ்லைவர் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வாய் துர்நாற்றம் வராது? ஆமாம், நிச்சயமா. வாய் சலைவா ப்ரொடக்ஷன் நிறையா இந்த வாய் துர்நாற்றம் வந்து குறைந்து வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த பூச்சிப்பல், டூத் டிகே இதெல்லாம் வந்து குறைக்க வந்து ஹெல்ப் பண்ணும் நிச்சயமா. இதனால தான் நான் தினைக்கும் சாப்பாட்டு வீடியோவே பார்க்கறது. வாயில எச்சி ஊறிட்டே இருக்கும். வாயில எச்சி வரும். பார்க்கறது மட்டும் தான். டாக்டர், பல்லு எத்தனை முறை வந்து நம்ம வளர்க்கணும் நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. நம்ம யூஸ்வலி ஒரு முறை தான் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். ஸோ எது மித், எது வந்து உண்மை? ஸோ நம்ம தண்ணீர் குடிக்கும்போது அது நல்லது. ஏதாச்சும் வந்து நம்ம சாப்பிட்ட உணவுகள் வந்து இந்த பாக்டீரியாவில் வந்து நம்ம வாஷ் டவுன் பண்ணுறோம், அது வந்து நல்லது தான். எப்போ ப்ரஷ் பண்ணணும்னா காலையில் ஒரு தரம், ராத்திரி ஒரு தரம் நம்ம ப்ரஷ் பண்ண. சாப்பிடும் போதெல்லாம் ஒருத்தர் வளர்க்குறாங்களா? சாப்பிட்ட பிறகு சாப்பிடும் போது கிடையாது. ஆமா டாக்டர், ஏன்னா வந்து இப்போ நம்ம தொடக்க பள்ளியிலலாம் பார்த்தீங்கன்னா பல் துளக்கிறது எப்படி அப்படின்னு கற்று கொடுத்துருக்காங்க. இப்போ இரவு நேரம், காலை நேரம் எந்திரிச்ச பிறகு தூங்குறதுக்கு முன்னாடி தெரியும். ஆனால் அதுக்குன்னு வந்து ஒரு கால அவகாசம், நேரம், டைமிங் இருக்கா? இவ்வளோ நேரம் பல் துளக்குனாதான் நல்லது, அதுக்கு மேலே இல்லை அதுக்கு கீழேனா வந்து அவ்வளோ சரியா வர நீங்கள் துளக்கலை அப்படின்னு ஏதாவது இருக்கா? அது எப்படி செய்யறதுன்னு கொஞ்சம் டைமிங்க்கு முக்கியம் கொடுக்கலாம். ஆனால் வந்து என்ன முக்கியம்னா அந்த விதம் எப்படி நம்ம பல் விளக்கணும், அந்த டெக்னிக்ஸ் வந்து நம்ம முக்கியம். அதே மாதிரி நம்ம என்ன உணவு சாப்பிட்றோம் கூட பொறுத்து இருக்குது. நம்ம நிறையா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம சாப்பிட்டா அதே அந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்க்கு வந்து ஃபைபர்ஸ் இருக்குது. ஸோ சில சமயம் சின்ன பிள்ளைகளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ப்ரஷ் பண்ணுறது. நம்ம சுலபமாக ஒரு ஆப்பிளை கொடுத்து அதை வந்து நல்லா கடிச்சு மெல்னா வந்து அந்த ஃபைபர்ஸ் இருக்குல்ல ஆப்பிள், அந்த ஃபைபர்ஸ் அதே வந்து ஒரு நேச்சுரலான ஒரு விதம். ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி பல்லு விளக்கு நேரம் இல்லைன்னா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு தூங்குங்க. An apple a day keeps a பல் மருத்துவர் away. பிசினஸ் எடுக்கிறீங்களா? 3 சர்ஃபேசஸ் நம்ம முக்கியம். அந்த அவுட்டர் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம், அந்த பைட்டிங் சர்ஃபேஸ்னு சொல்லுவோம், அப்புறம் அந்த நாக்கு கிட்ட அந்த உள் பகுதியை நம்ம பல்லு வளர்க்கணும். அந்த ப்ரஷ்ஷை வந்து ஒரு 45 degrees ஆங்கிளில் வச்சு அந்த கம்ஸும் அந்த பல்லை நம்ம ப்ரஷ் பண்ணணும். அதுக்கு பிறகு பைட்டிங் சர்ஃபேஸ் உள்ளக்க நம்ம ப்ரஷ் பண்ணணும். அதே மாதிரி லெஃப்ட் ரைட்டு செஞ்சுக்கிட்டு மேலே நம்ம ப்ரஷ் பண்ணணும். ரொம்ப முக்கியமானது நம்ம நாக்கை நம்ம ப்ரஷ் பண்ணணும். அந்த நாக்கு வந்து அந்த பின்னாடி பக்கம் அந்த பக்கம் வந்து நம்ம ப்ரஷ் பண்ணணும். இதை தான் வந்து நிறையா பாக்டீரியா அக்யூமுலேஷன் இருக்குது. போஸ்ட் நேசல் ட்ரிப் அல்லது மியூக்கஸ் ப்ரொடக்ஷன் வந்து மூக்கிலேருந்து வாயில் போகுது. அங்கே வந்து நிறையா பாக்டீரியா அக்யூமுலேஷன் வருது. அந்த பாக்டீரியா வந்து ப்ரஷ் பண்ணணும், அந்த நாக்கை ப்ரஷ் பண்ணால் அந்த துர்நாற்றம் குறையலாம். ஸோ டாக்டர், எந்த மாதிரியான ப்ரஷ் பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம்? அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா சாஃப்ட் பிரிசல்ஸ் இருக்குது, மீடியம் பிரிசல்ஸ் இருக்குது, ஹார்டு இருக்குது. ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க பேட்டரியோட கூட ஆப்ரேட்டர் இல்லை என்னென்னமோ வந்துருச்சு, என்னமோ சாக்குலாம் போட்டு. ஸோ நிறைய பேர் நினைக்கிறாங்க ஹார்ட் பிரிசல்ஸ்ல வளர்க்கனா வந்து நல்லா சுத்தமா வளர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இஸ் தேர் ஜென்டலான ஒரு ப்ரஷ் போதும். ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ப்ரஷ் தேவை வேண்டியல.
மெக்கானிக்கல் எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் இருக்குது, நார்மல் டூத் ப்ரஷ் இருக்குது, என் பல் குச்சியும் இருக்குது. என்ன நீங்கள் யூஸ் பண்ணணும், அந்த டெக்னிக்ஸை நீங்கள் வந்து சரியாக யூஸ் பண்ணணும். அந்த அந்த ப்ரஷ் எங்கே ப்ரஷ் பண்ணணும், அந்த நாக்கை நீங்கள் ப்ரஷ் பண்ணணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். டூத் பேஸ்ட் வகைகள் அதில் வந்து உப்பு போடுறாங்க, எலுமிச்சம்பழம் போடுறாங்க, அதாவது ரசத்தில் போட வேண்டிய எல்லா விஷயமும் இப்போ டூத் பேஸ்ட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்குன்னு ஏதாவது இஃபெக்ட்ஸ் இருக்கா? அதனால வந்து நம்ம பற்கள் நல்லா இருக்கும், துர்நாற்றம் வராமல் இருக்கும் அப்படின்னு யூடியூப்பில் பார்க்கும்போது நிறையா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்க. வீட்டில் என்ன யூஸ் பண்ணுங்க அதை வந்து நீங்கள் மவுத் ரின்சஸ் நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து ஒரு டூத்பேஸ்ட், ஹோம்மேட் டூத்பேஸ்டும் நீங்கள் வந்து செய்யலாம். ஆனால் என்ன டூத்பேஸ்ட்டில் முக்கியம்னா வந்து அந்த அப்ரேசிவ் ஆக்ஷன்னு சொல்லுவோம். அந்த அந்த பாக்டீரியா வந்து நம்ம தேய்ச்சி நம்ம எடுக்க வேண்டியும். ஸோ நீங்கள் என்ன யூஸ் பண்ணால் கொஞ்சம் அப்ரேசிவாக இருக்கணும். ரொம்ப அப்ரேசிவாக இருந்தால் அந்த பல்லுக்கு நல்லதில்லை. அதாவது எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஆனால் அதை சரியாக பயன்படுத்தணும், அளவுக்கு மீறி பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. டென்டிஸ்ட்டை பார்க்குறதுக்கு எத்தனை வாரம் நம்ம போகணும் ஒரு வருஷத்தில்? ஒரு வருஷத்துக்கு 2 தரம் போனால் போதும். மேலே சொல்லுங்கள், உங்கள் பிஸ்னஸ் யாரும். சில பேருக்கு வந்து நிறையா கம் பிரச்சனை இருந்தால் 3 மாதத்துக்கு ஒரு தரம் போனால் நல்லது. ஆனால் நிறைய பேருக்கு பிள்ளைங்களுக்கு அடல்ட்ஸ்க்கு வந்து வருஷத்துக்கு 2 தரம் போனால் போதும். ஸோ டாக்டர், நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ சரியான முறையில் நம்ம வந்து டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம பல் துளக்கணும்னா ஏன் டென்டிஸ்ட்டை போய் 2 தடவை பார்க்கணும்? அதுக்கு அவசியம் என்ன? ஏன்னா நம்ம உடல் வந்து டயபெட்டிஸ், ஏர்லி டிடெக்ஷன் ஆஃப் டயபெட்டிஸ், மற்ற உறுப்புகளை வந்து ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம வாயில் வந்து நம்ம பார்க்கலாம். சில பேருக்கு வந்து சரியாக தூங்க மாட்டாங்க, அதுக்கு ஒரு சிக்னல் வந்து நம்ம பல்லில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நிறையா நோய்கள் வந்து அந்த ஏர்லி ஸ்டேஜஸ் வந்து நம்ம வந்து வாயில் மூலமாக நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். இன்னொரு காரணம் வந்து வலி வந்த பிறகு சிகிச்சை செஞ்சால் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸான சிகிச்சை வந்து தேவைப்படுது. செலவும் ரொம்ப அதிகமாக போடுது. சில பேருக்கு வந்து ஈறுகளில் வந்து ரத்த கசிவெல்லாம் இருக்கும். அதெல்லாம் வச்சு கூட ஏதோ ஒரு அண்டர்லைங் கண்டிஷன் இருக்குன்னு நிச்சயமா நிறைய ஹோமோன் ப்ராப்ளம்ஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு ப்ரெக்னென்சி உமனுக்கு வந்து அந்த கம் ஹெல்த் வந்து நல்லா இல்லைன்னா சில சமயம் அந்த ப்ரீடம் அல்லது அந்த ப்ரீமெச்சுவருக்கு குழந்தை பிறக்கு வந்து ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குது. இதே மாதிரி அடல்ட்ஸ்க்கு வந்து டயபெட்டிஸ், ஏன் நம்ம மனநோய்க்கு வந்து கூட ஒரு லிங்க் இருக்குது. அல்சைமர்ஸ் டிசீசஸ், ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ், என்சைட்டி, ஸ்லீப் டிஸார்டர்ஸ், இல்லை இந்த மாதிரி போயிட்டே இருக்கலாம். அந்த வாயை வந்து நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அது ரொம்ப இந்த ஜெனரல் ஹெல்த்க்கு ரொம்ப முக்கியம். தொடர்ந்து இன்னும் நிறைய பேச போகிறோம். அதனால இப்போ ஒரு சின்ன இடைவெளிக்கு போயிட்டு வருவோம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். அடுத்து இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஒருத்தவங்களுடைய வாழ்க்கை கதையை கேட்க போகிறோம். உண்மையிலே நடந்த ஒரு சம்பவம் இது நடந்ததுனால மனதளவில் அவங்க ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மீண்டு வர்றதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதை பற்றி மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கே இன்னும் அவங்களுக்கு வந்து அந்த தைரியம் வரல அப்படின்னு கூட சொல்லலாம். உண்மை கதை இது. அவங்களுடைய கதையை வந்து நாடக வடிவத்தில் முதல் பார்ப்போம். 43 வயது துர்கேஸ்வரி திருஞானம் பல ஆண்டுகளாக பாதுகாப்பு அதிகாரியாக வேலை செய்து வருகிறார். பாதுகாப்பு அதிகாரி என்பதால் அதிகம் நடக்க வேண்டும். அதனால் அதிகம் தண்ணீர் குடிக்கும் பழக்கமும் அவரிடம் இல்லை. அதற்கான நேரமும் கிடைப்பதில்லை. இப்படியே ஓடிக்கொண்டிருந்த அவரது வாழ்க்கையில் 2019ஆம் ஆண்டு தொடக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. எப்போதும் போல தன்னுடைய சுற்றுக்காவல் பணியை முடித்து அலுவலகத்துக்கு வந்தார். அங்கே இருந்த தன்னுடைய மற்றொரு சக அதிகாரியிடம் பேசத் தொடங்கிய போது திடீரென அந்த அதிகாரி, துர்கேஸ்வரி, ஏன் உங்களுடைய வாய் இப்படி நாறுகிறது? என்னால் தாங்க முடியவில்லை, சொல்லாமலும் இருக்க முடியவில்லை என முகத்துக்கு நேராக கூறினார். அதை கேட்ட துர்கேஸ்வரிக்கு அதிர்ச்சியும் அவமானமும் தாங்க முடியவில்லை. சுற்றிலும் மற்ற அதிகாரிகள் இருந்ததை பார்த்த அவர் மிகவும் மனம் உடைந்து போனார். அடுத்த நாளே பல் மருத்துவரை சென்று பார்த்தார். அவரை பரிசோதித்த பல் மருத்துவர் துர்கேஸ்வரிக்கு பல் ஈறு நோய் இருப்பதாக கூறினார். அவர் சரியாக பல் விளக்காததால் பல பற்களும் ஈரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறினார். துர்கேஸ்வரிக்கு சரியாக பல்லை எப்படி விளக்க வேண்டும் என்பதையும் சொல்லிக் கொடுத்தார். அதோடு நன்கு தண்ணீர் குடிக்கவும் வாயை கொப்பளிக்கவும் ஆலோசனை கூறினார். அவருக்கு நடந்த அந்த கசப்பான சம்பவம் மறுபடியும் நடக்காமல் இருக்க தற்போது துர்கேஸ்வரி கையில் எப்போதும் இனிப்பு மிட்டாய்களை வைத்திருப்பார். அவர் தன்னுடைய பழைய வேலையிலிருந்து வெளியேறி தற்போது வேறு இடத்தில் பாதுகாப்பு அதிகாரியாக பணிபுரிகிறார்.
கேட்கறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதாவது ஒரு ட்ராமேட்டிக் ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது மீண்டு வரதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இல்லையா? நம்மளுக்கு வயதுர்நாற்றம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்ன வழி இருக்கு? ஸோ நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து நம்ம குடும்பத்தினர்கள் அல்லது நண்பர்களுக்கு தான் நம்ம கேட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். பல் துலக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ மவுத் வாஷ் இருக்கு, அதுக்கு அகல் பண்ண சொல்றாங்க, டீத் ஃப்ளாசிங் இருக்கு. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த வாய் துர்நாற்றத்தை கட்டுப்படுத்துறதுக்கு உதவும், இல்லை ஏதாவது உதவி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? இந்த மின்ட் ஃப்ரெஷ்னஸ் இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. மின் ஃபேஷன் நம்ம யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து அதிகமாக டிபெண்ட் பண்ண வேண்டியல. மவுத் வாஷஸ் கூட அதிகமாக டிபெண்ட் பண்ண வேண்டியல. ஏன்னா எல்லாமே கெமிக்கல்ஸ் தானே, மவுத் வாஷஸ் எல்லாமே கெமிக்கல்ஸ் தான். ஒரு அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். அதாவது டெய்லி பயன்படுத்தலாமா? டெய்லி பயன்படுத்தலாம். ஒரு ஆர்கானிக் மாதிரியான ஒரு மவுத் வாஷ் யூஸ் பண்ணலாம். சில சமயம் இந்த நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும் மவுத் வாஷஸ் யூஸ் பண்ண தவிர்க்கலாம். ஆர்கானிக் மவுத் வாஷஸ் நம்ம யூஸ் பண்ண நம்ம வீட்டிலேயே நம்ம செஞ்சுருக்கலாம். பெப்பர்மின்ட் மவுத் வாஷ் ரொம்ப நல்லது. ஸோ சில பேருக்கு வந்து ஆயில் பூலிங்னு அவங்க செய்வாங்க. அந்த ஆயிலை வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணிட்டு அந்த துர்நாற்றத்தை வெளியே வாய்ப்பு இருக்கு. சொன்ன மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. டாப் 3 காரணங்கள் இது இருந்தால் கண்டிப்பாக இவங்களுக்கு வாய் துர்நாற்றம் வரும், அதை வந்து அவங்க வந்து ஹேண்டில் பண்ணணும் இல்லை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆமாம். ஸோ நம்ம வந்து நம்ம நாக்கை இந்த பாக்டீரியா இந்த வாயில் இருக்க பாக்டீரியா நம்ம நாக்கை நம்ம வந்து ப்ரஷ் பண்ணணும். அது டேங்க் ஸ்க்ரேப்பர் தானே, அப்படி எல்லாத்தையும் எடுக்க முடியும். ஸோ நம்ம அந்த நாக்கை வந்து நம்ம ப்ரஷ் பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம வந்து டென்டிஸ்ட்க்கு போய் நம்ம வாயை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கணும். அந்த கம் டிசீஸ், பூச்சி பல் இதெல்லாம் வந்து நம்ம சிகிச்சை செஞ்சு நம்ம கரெக்ட் பண்ணணும். அதுக்கு பிறகு நம்ம வந்து மவுத் ப்ரீதிங் இந்த மாதிரியான ஒரு ஹேபிட்ஸை குறைக்க நம்ம பார்த்துக்கணும். டாக்டர், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச பல பேர் வந்து நான் நேற்று ராத்திரியே பல்லு வலிக்கிட்டேன், இன்னைக்கு நான் தூங்கி எழுந்திரிச்சு காலையில் தூங்கி எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் அவங்க பல்லு வலிக்காம வீட்டை விட்டு வெளியாவாங்க. இது நல்ல பழக்கமா? நல்ல பழக்கம் இல்லை. நான் வந்து நம்ம தூங்கும் போது நம்ம சலைவா ப்ரொடக்ஷன் வந்து குறைந்து போகுது. இந்த காரணத்தினா நம்ம வாய் ரொம்ப ட்ராயாக போகுது. வாய் துர்நாற்றம் வர மார்னிங் பிரெத்னு சொல்லுவாங்க. காலை நேரத்தில் வந்து நம்ம பல்லு வைக்கணும், அந்த துர்நாற்றம் வந்து குறையும். ஸோ கண்டிப்பா நீங்க எல்லாரும் வந்து நான் நேற்று ராத்திரியே பல்லு வலிக்கிட்டேன், இன்னைக்கு காலையில ஐ டோன்ட் நீட் டு பிரஷ் டீத்லாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ். சஜினிக்கு தெரிந்த பல பேர் வந்து பல் வளர்க்கறத பத்தி தப்பான எண்ணங்கள் வச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சி மாத்திருங்க. இல்ல அது மட்டும் இல்ல, ஏன்னா பிள்ளைகளுக்கு நம்ம கத்து கொடுக்கறப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் ஐ பிரஷ் டீத் அட் நைட், தென் இந்த மார்னிங் மை மம்மி சே நோ நீட் டு பிரஷ் டீத் அப்படின்னு சொல்லி அந்த மம்மி கிட்ட தான் நம்ம பேசணும் போல இருக்கு. சரி, இன்னும் தொடர்ந்து நிறைய பேச போறோம். இப்போ மறுபடியும் ஒரு சின்ன இடைவெளிக்கு போயிட்டு வரோம். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ். இப்போ வந்து கடைசி கட்டம், அதாவது இந்த பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டாங்க, ஆனா வந்துடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் டாக்டர்? பல் மருத்துவருக்கு போய் நம்ம வந்து சிகிச்சை செய்யலாம். இந்த பல் மருத்துவருக்கு போகும்போது நிச்சயமாக இது பேசிக்காக நம்ம பார்ப்போம், என்ன வந்து சொத்த பல் இருக்கா, இல்லை ஏதாச்சும் பல் இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்கா, அந்த கம் டிசீஸ் இருக்கா, இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்ம ஒரு இவாலுவேஷன் நம்ம செய்வோம். அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கேட்போம். தூங்குற விதம், சாப்பிட்ற உணவுகள், எவ்வளோ தண்ணீர் குடிப்பீங்க, இந்த மாதிரி அந்த லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கும். அது தவிர்த்து இன்னும் இந்த வாய் துர்நாற்றம் இருந்தால் அதுக்கு பிறகு நம்ம ஒரு மெடிக்கல் கொலீக்க்கு வந்து போய் ஒரு ஃபுல் பாடி இவாலுவேஷன் நம்ம செய்யலாம். ஸோ இந்த மாதிரி ஆனால் 90% நம்ம என்ன பார்க்கணும், அந்த வாயில் இருக்கிற இன்ஃபெக்ஷன்ஸால தான் அந்த வாய் துர்நாற்றம் வருதுன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு என்ன மாதிரியான சிகிச்சைகள் பண்ணுவீங்க? இப்போ உதாரணத்துக்கு சொத்த பல்லு இருக்குன்னா அது ஏதாவது எடுக்கணும் இல்லை ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். இதை தவிர்த்து வீட்டில் கூட அவங்க ஏதாச்சும் செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை நீங்கள் கொடுக்க வாய் துர்நாற்றத்துக்குன்னு ஏதாவது சிகிச்சைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது நம்ம ஹைஜீனில் தான் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம டென்டல் ஹைஜீன் பார்க்கும்போது வீட்டில் அவங்க என்ன செய்கிறாங்க, எத்தனை தரம் அவங்க பல் விளக்குறாங்க, மவுத் ரின்சஸ் யூஸ் பண்ணுறாங்களா, என்ன உணவு பொருட்கள் சாப்பிட்றாங்க, அப்புறம் அதுக்கு பிறகு நம்ம இந்த சிகிச்சை நம்ம செய்வோம். அந்த பல் வந்து ஆரோக்கியமாக இருக்கா, ஏதாச்சும் சொத்த பல் இருக்கா, ஃபில்லிங்ஸ் வந்து நம்ம செய்யணுமா, அல்லது ரூட் கனல் தெரப்பி செய்யணுமா, இதெல்லாம் நிறையா சிகிச்சைகள் இருக்குது. நம்ம கலாச்சாரத்துலேயும் சரி, அண்டை காலத்தில் வந்து இந்த பல் குச்சி வச்சு செய்வாங்க.
அதாவது மரத்துல இருந்து ஒரு குச்சி எடுத்து அதை வச்சு பயன்படுத்தி வந்து பல் விளக்குவாங்க. இது உண்மையிலே நல்லதா? இது இல்லை இது ஒரு நம்பிக்கையா இருந்ததா? ஆமாம், யூஸ் பண்ணலாம். நிறைய கல்ச்சர்ஸில் அந்த அரபிக் கல்ச்சர்ஸில் வந்து மிஸ்வாக் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. மிஸ்வாக் வந்து ரொம்ப ஒரு நல்ல பழக்கம். அந்த ஒரு ஆர்கானிக்காக ஒரு ட்ரீலேருந்து வருது. அது அவங்க கடிச்சு அந்த ஃபைபர்ஸை வந்து அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த மிஸ்வாக்கை வந்து கடிக்கும் போது சில அந்த மரத்துலேருந்து சில ஜூஸ் அந்த சில வந்து ரெசின்ஸ்லாம் வருது. இந்த மாதிரி காம்பவுண்ட்ஸ் நம்ம மவுத் நேச்சுரலான ஒரு மவுத் வாஷ் மாதிரி நம்ம வந்து நினச்சிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி பல்குச்சிகள் அது மிஸ்வாக்கு பயன்படுத்தா நல்லது தான். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, நிறைய பேருக்கு வந்து இன்னும் இது மைண்ட்ல இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை முறை நம்ம பல்லு விளக்கணும் அதை சொல்லுங்க. இறுதியா சொல்லிருங்க. 2 தரம் செய்யணும். ஒரு காலையில் ஒரு தரம், ராத்திரி தூங்கும் போது ஒரு தரம் செஞ்சா போதும். அதுக்கு இடையில சாப்பாடு இந்த லஞ்ச் டைம்க்கு அப்புறம்லாம் ஒன்றும் செய்ய தேவையில்லை. அது உங்க இஷ்டம். உங்களுக்கு சில பேருக்கு நம்ம சில பேஷண்ட் வந்து பிரேசஸ் போடுவாங்க. பிரேசஸ் போடும்போது சில சமயம் மத்தியானத்துல வந்து இன்னொரு தரம் வந்து அவங்க பல் விளக்கணும். ஏன்னா எல்லாருமே செய்ய மாட்டாங்க. செஞ்சால் நல்லது. இல்லைன்னா வந்து பேசிக்காக காலையில் ஒரு தரம், ராத்திரி ஒரு தரம் செஞ்சால் போதும். சரி நேர்களே, நிறைய தகவல்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சிருப்பீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு பயனளிக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இந்த நேரத்தில் வந்து டாக்டர் நிஜாம் லத்தீஃப் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து நிறைய பயனுள்ள விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். அதே மாதிரி ஜெய் நேஷ் சஜினி, உங்க 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்டீங்க. அதே நேரத்தில் உங்களுக்கும் வந்து டாக்டர் சொன்ன நிறைய விஷயங்களை வந்து வீட்டுக்கு எடுத்துட்டு போய் இனிமே ஜெய் நேஷ் ஒரு நாளைக்கு 2 தடவை பல் துலக்கிறது. சரியா? சாப்பிடும் போதெல்லாம் இல்லை, சாப்பிடும் போது. சரி, படம் பிடிப்புலாம் இவர் பல் துலக்குவாரா? நான் பார்த்ததே இல்லை, இனிமேல் பார்க்க போறேன். சரி ரசிகர்களே, அடுத்த வாரமும் இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தலைப்பு, உங்க பிரச்சனைக்கு என்ன தீர்வு, அதை பத்தி நாங்க பேச போறோம். நான் கார்த்திகேயன் சோமசுந்தரம். நான் ஷாமினி குணசேகர். இது பேசுவோம் ஹெல்த் மேட்டர்ஸ்.